சேர்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனுக்குரிய கூட்டறிவு எப்படி? இப்படி அறிவின் சாகசங்களை உணர்ந்து விட்டால் யூஜிக்கே தான் சொல்ல வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், நமக்கு தெரியவில்லை, உலகத்தில் இயக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றி நமக்கு இன்னும் புரியவில்லை. சேட்டலைட் உலகம் வானத்திலே இருக்கிறது என்று கூறுகிறார்களே, அதை நாம் புரியவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் சிலர், கிராமங்களில் இருக்கிற சிலர், நிலவிற்கு மனிதன் சென்று வந்தான் என்றால் சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? நிலவிற்கு சென்று வந்து அங்கிருந்து கல்லெடுத்து வந்து திருப்பி நிலவிற்கு செல்கிறான். அதை பார்த்து இந்தியாவிலிருந்தும் நிலவிற்கு செல்கிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நம்மிடையே இருப்பவர், நிலவிற்கு இப்படி செல்ல முடியாதே, இதை பரவாயில்லை, இதை வைத்துக்கொண்டு அஸ்ட்ராலஜி என்ற பெயரில் சந்திரன் சூரியன் என்று பெயரை வைத்து சூரியனை நெருங்க முடியவில்லை, அவ்வளவுதான். சந்திரனுக்கு நெருங்கி விட்டார்கள், செவ்வாய் கிரகத்துக்கு நெருங்கி விட்டார்கள். இவர்கள் இந்த அஸ்ட்ராலஜியில் என்னென்ன கிரகங்களையெல்லாம் சொன்னார்களோ அந்த கிரகங்களையெல்லாம் நம்மோடு உயிரோடு இருக்கின்ற ஒரு அமெரிக்க அரசாங்கம் அங்கிருந்து ஆளை அனுப்பி கொண்டு வருகிறது. அங்கேயும் மூடநம்பிக்கைகள் இருக்கிறது. அது இரண்டாவது விஷயம். அப்போ என்ன அர்த்தம்? அறிவு என்பது இந்த உலகத்தில் எண்ணங்கள் இருக்கும் வரை அறிவு இருக்கும். அப்போ அந்த அறிவு என்பது என்னவென்றால், உலகம் முழுவதும் ஏற்கனவே பல கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்து மறைந்த பிறகு அவர்கள் விட்டு சென்ற அறிவெல்லாம் இருக்கிறது ஒரு முறையில். இரண்டாவதாக, இன்றைக்கு அதை வைத்து கொண்டு அல்லது அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான அறிவு இருக்கிறது. நமக்கு இங்கே எல்லோரும் அலைபேசியை இயக்குவோம் வாங்கி. ஆனால் அலைபேசியை எத்தனை பேருக்கு கம்ப்ளீட்டாக அதனுடைய மெக்கானிசம் தெரியும்னு பாருங்களேன். யாருக்குமே தெரியாது, அந்த மெக்கானிசம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அலைபேசி வைத்திருக்கிறோம். அப்போ அலைபேசி அறிவை நாம் தெரிந்து கொண்டோமா? தொலைபேசியினுடைய அறிவை தெரிந்து கொண்டால் நாம் இயங்குகிறோம். இணையதளத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டால் நாம் இயங்குகிறோம். பென் டிரைவ் என்று கூறுகிறார்கள். ஒரு சின்ன அளவுள்ள ஒரு பென் டிரைவை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான டேட்டா ஃபைல்ஸ்களை நாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது என்ன? இந்த மெமரி கார்டுக்குரிய ரகசியத்தை பாருங்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய அறிவை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதற்காகத்தான் அடிக்கடி சொல்வது வழக்கம். மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பவர்களை நான் என்னிடம் பேசும்போது நான் சொல்லுவது வழக்கம். இன்றைக்கு திருக்குறளை பற்றியோ அல்லது வேதாந்தத்தை பற்றியோ அல்லது இந்த மாதிரி யூஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றியோ யாராவது ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், அவர் ஒரு 15 ரூபாய் 25 ரூபாய் வாங்கிய நூலை வைத்துக்கொண்டு என்னிடம் பேச வருவார்கள். அப்பொழுது நான் தெளிவாக சொல்லுவேன், நண்பர்களே, இங்கு வாருங்கள், இணையதளத்தில் என்ன யூஜிகேயை பற்றி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லுவேன். அப்படியே மடங்கி விடுவார்கள். இணையதளத்தில் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி என்ன ஆய்வு நடந்திருக்கிறது என்று பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கும் அமெரிக்காவில் நடந்த ஹார்ட் ஆப்ரேஷனை பற்றி பாருங்கள். இப்படி சொல்லும்போது அவர்களுக்கு என்ன தெரியும் என்றால், ஐயோ, நாம் குண்டாச்சட்டிக்குள்ளே கீழே கிளியாஞ்சுட்டிக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஏனென்றால் நீங்கள் அறிவை அளக்கவே முடியாது. அப்போ என்ன முடிவுக்கு வரணும்? நமக்கு தெரிந்த ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறோம், இவ்வளவுதான். இந்த இடத்துல தான் யூஜிகே எல்லாத்தையும் உடைக்கிறார். நீ ஒரு ப்ரீடாமினேஷனில் இருக்கிற, உனக்கு தெரிந்ததை வைத்து அங்கேயே உங்களுக்கு பேரின்பம் அடையலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
நீங்கள் ஒன்றுமில்லை. அதுதான் யூஜிகே அவருடைய பாணியில் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஏதோ வைத்திருக்கிறீர்கள். நினைத்து பாருங்களே, நீங்கள் வைத்திருக்கிற ஒரு வீடு 40 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய். பென்டகன் சிட்டியில் பென்டகன் 110 மாடி கட்டடத்தை கட்டியிருக்காங்களே, இது என்ன விலை? நீங்கள் நினச்சி பாருங்களேன் கொஞ்சம். நீங்கள் என்ன இப்படி நமக்கு தெரியாமலே உலகத்தில் பல கோடி ரகசியங்கள், அறிவிலிருந்து கிளம்பிய விஷயங்கள் கண் முன்னாடி தெரிகிறது. தாஜ்மஹால் மாதிரி இன்னொரு தாஜ்மஹால் இன்னும் வரவில்லையே. நினைத்து பாருங்களேன். அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குனால், யூஜிகே சொன்ன ஒரு விஷயம் உண்மை. நீ அறிவால் உலகத்தை உணர முயற்சி பண்ணு, ஆனால் உன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு அனைத்தையும் கணக்கிட்டு விடாதே. அதாவது ஆன்மா என்பது உண்மை என்று சொன்னார்கள் என்று. அதைத்தான் யூஜிக்கு அடிக்கடி சொல்லுவார். இது நீ படித்ததும் அல்ல, இன்னொரு மதங்கள் கூறியது. உங்கள் இயல்பான நிலை மதங்கள் கூறும் பேரின்ப நிலை, ஆனந்தம், முக்தியோடு தொடர்புடையது அல்ல என்று கூறுகிறார். உன்னுடைய உண்மையான நிலை உனக்குள்ளே இருக்கதாக சொல்றியே, அது மதங்கள் கூறக்கூடிய பேரின்ப நிலை என்றோ ஆனந்தம் என்றோ முக்தி என்றோ அதோடைய தொடர்புடையது அல்ல. அவை அனுபவ எல்லைக்குள்ளே இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக மதத்தன்மையை தேடி அலைந்தவர்கள் இந்த மத அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடும். உங்களாலும் முடியும். அவை எண்ணத்தால் தூண்டப்பட்டவை, வந்தபடியே அவை போய்விடும். கிருஷ்ணர் உணர்வு நிலை, புத்தர் உணர்வு நிலை, கிறிஸ்து உணர்வு நிலை எல்லாமே தவறான பாதையில் உங்களை அழைத்து செல்கிறது. அவை எல்லாமே கால எல்கைக்கு உட்பட்டவை. ரொம்ப முக்கியமாக கால மாற்றத்தை உணர, புரிந்து கொள்ள, அடைய, விவரிக்க யாராலும் எப்போது முடியாது. பழகிய வழி உங்களை எங்கும் அழைத்து செல்லாது. அக்கரையில் சோலை எதுவும் இல்லை, காணல் நீரைத்தான் நீங்கள் நம்புகிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் இப்போ வாட் யூ ஹவ் கன்சீவ்டு, வாட் யூ ஹவ் ரிசீவ்ஸ் ஆர் தி predominated thoughts which has been impressed by our predecessors hereditary, through our hereditary. இப்படித்தான் வந்திருக்கு எல்லாமே. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இந்த நிலைகளெல்லாம் அவர் சொல்கிற நேரம் உடைக்கிறார். கிருஷ்ண நிலை, புத்தர் நிலை, இயேசு கிறிஸ்து நிலை என்றெல்லாம் நீங்கள், இதெல்லாம் ஒரு கால மாற்றம். அதுக்கு உதாரணம் இப்போ சொன்ன அலைபேசி. அலைபேசிக்கு பிறகு தொலைபேசிக்கு பிறகு அலைபேசி வந்தது, ரேடியோவுக்கு பிறகு. ஸோ அதை மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தில் அதை கயாஸ் தியரி அழகாக சொல்லுகிறது. ஒரு பட்டுப்பூச்சியினுடைய தொடர்புக்கு கூட, ஒரு பட்டுப்பூச்சியினுடைய சிறகு விரிப்புக்கு கூட உலகத்திலே எங்காவது ஒரு மூலையில் தொடர்பு இருக்கிறது. உனக்கு தெரியவில்லை என்ற உடனே பட்டுப்பூச்சி அழகாக சிறகடிக்கிறது என்று கவிதை எழுதி விடுகிறார்கள். அதை நம்மளுடைய வேதாந்தம் அழகாக சொல்லுகிறது. காரணமின்றி காரியமில்லை, காரியமின்றி காரணமில்லை. இது ஒரு அதிசயமான விஷயமாக நமக்கு புலப்படும். ஆனால் சொல்லிவிட்டு சென்று விட்டது. எவ்ரி ஆக்ஷன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கனெக்டட் வித் இன்டர்ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ். எங்கோவாவது ஒரு மூலையில் ஒன்று இருக்கும். இன்று மனிதன் இருக்கிறான், 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலிலே வந்த ஆணும் பெண்ணும் என்ற ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தானே காரணம். இதை எப்படி பகுக்க முடிகிறதோ